ஹோட்டலில் கேட்டாலும் கிடைக்காத அரிசி உப்புமா. இதற்கு என்னென்னு பார்ப்போம். 1 டம்ளர் பச்சரிசியை எடுத்து ரவையாட்டம் மிக்சியில் திரிச்சிக்கணும். அப்புறம் அரை கரண்டி துவரம்பருப்பும் 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு 1 கரண்டி எந்த ஆயில் ஏதாவது ஆயில் விட்டு கடுகு, வரமிளகா 2, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு இதை தாளித்து கொட்டி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். ஊற வச்ச துவரம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் விட்டுட்டாக்கா கொஞ்சம் தானே இருக்கும் அது. அதை விட்டுட்டு தேங்காய் அரை மூடி திருவி அதையும் போட்டு அப்படியே விட்டுட்டா நல்லா கொதிக்கும். கொதித்த பிறகு உப்பை போடணும். உப்பு 1 ஸ்பூன் உப்பை போட்டு தண்ணி கொதிக்க அந்த மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்க பச்சரிசி ரவையை போட்டு கிளறணும். கைவிடாமல் கிளறிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை லைட்டாக ஸ்டவ்வை குறைச்சிட்டு சின்ன மூடியை போட்டு மூடி வச்சிடணும். திருப்பியும் திறந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து மூடி கிளறி விட்டுட்டே இருந்தாக்கா அரிசி ரவை நல்லா வெந்துடும். வேணுன்னா அதில் கொஞ்சம் நெய் போடலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். உதிராக வந்துடும். தொட்டுக்கிறதுக்கு வத்த குழம்பு, சாம்பார், கத்திரிக்காய் கொத்து இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிடாத வித்தியாசமான இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த காலத்து ரெசிபி தான், ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும், வாசனையாக இருக்கும்.